ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சின்ன வயசில் நிறைய கார்ட்டூன்ஸ் பார்த்துருப்போம். இதெல்லாம் பர்சனல் ஒப்பீனியனில் எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எது எனக்கு பிடிக்காது, எது எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கும் தான் டியர் லிஸ்ட்டில் ரேங்க் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை நம்ம அந்த கார்ட்டூன்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட டியர் லிஸ்ட்டில் என்னெல்லாம் பேர் வச்சுருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே கோட்டடான எனக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ் அதுக்கு வந்து சமுத்திரக்கனி சொல்கிற மாதிரி ஊரோட டாப்ல மூணாவது வந்து ஓகே. நானும் வந்து சம்டைம்ஸ் குட் சம்டைம் ஷிட் அந்த ஷிட்டுன்னு பேரை மாற்றணும்னு நினச்சேன். இது வந்து சம்டைம்ஸ் குட் சம்டைம் ஷிட்டுக்கு பதிலாக தெரியாதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய கார்ட்டூன் நான் பார்த்து மறந்துருப்பேன் சின்ன வயசில், 1-2 தான் ஞாபகம் இருக்கு. அதனால் அதை கேவலப்படுத்த வேண்டாம். அதனால் நம்ம அதை வந்து தெரியாதுன்னு வச்சிடலாம். 5வது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காத கார்ட்டூன். அதாவது வந்து கார்ட்டூன்னே நான் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல, அதில் வந்து இந்த கார்ட்டூன்ஸை நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரெக்கார்ட் அதில் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த புக் லவர்ஸில் இருப்பாங்க. அவங்க வந்து ஜெரோனிமா ஸ்கில்டன் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் என்னை மாதிரி டிவி பார்த்தும் இந்த கார்ட்டூன் பார்த்து வளர்ந்த பையனுக்கு வந்து ஆளுநாள் அழகுராஜான்னு சொன்னால் தான் தெரியும். ஒரு பயந்துக்கிட்டே இருக்கிற டிடெக்டிவ். ஆனால் வந்து எப்படியாச்சும் அந்த கிளைமேக்ஸில் அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க. இது வந்து ரொம்ப ஓஹோ இல்லைனாலும் நமக்கு அந்த சுட்டி டிவியில் பார்க்கும்போது அந்த இன்ட்ரோ சாங்கோடு பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜெட்டெக்ஸாக இருந்துச்சு, அப்புறம் டிஸ்னி எக்ஸ்டியாக மாறிச்சு, அப்புறம் மார்வல் ஹெச்கியூவாக வந்து இப்போ சூப்பர் ஹங்கமாவில் வந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து நான் வந்து இந்த டிஸ்னி எக்ஸ்டியாக இருக்கும்போது தான் அவெஞ்சர்ஸ் அசம்பிள் பார்க்க ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். நிறைய எபிசோடு எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. அதே சமயம் பார்த்த எபிசோடுமே நிறைய போர் அடிச்சிருக்கு. அதனால் இது வந்து நமக்கு தெரியாது வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பண்டலேரோ. இது வந்து நிறைய பேர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப கம்மியான எபிசோடு தான் நான் கார்ட்டூன் பார்க்கும்போது போட்டிருப்பாங்க. மெயினாக இதில் வந்து இன்ட்ரோ சாங் இருக்கும். பண்டலேரோ அப்படின்னு ஒரு சூப்பரான இன்ட்ரோ சாங் இருக்கும். ஆனால் நிறைய எபிசோடு தெரியாதனால இது நம்ம தெரியாதில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பத்மிநாதும் புத்பக்கா, இது தமிழில் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப முன்னாடி பார்த்தேன். இப்போ எனக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு மாதிரி சுமாரான கார்ட்டூன்னு வச்சுக்கலாம். எந்த கார்ட்டூனுமே இதில் இல்லைன்னா நீங்கள் இதை உட்காந்து பார்க்கலாம் மாதிரி தான் கார்ட்டூன். ஏதாச்சும் 2 வாழு பசங்க உட்காந்து ஸ்கூலில் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பானுங்க. இதுவும் நம்ம தெரியாதில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 4-5 டைலாகை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளை சிந்திக்க வைக்கிறதா இருக்கட்டும், சிரிக்க வைக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டம். ஆனால் அது செய்கிற ஒரே ஆள் மிஸ்டர் பீன். அதை வந்து ஒரு ரியல் லைஃப் மூவியாக இருந்தாலும் சரி, அனிமேட்டட் சீரீஸாக இருந்தாலும் சரி, அனிமேட்டட் சீரீஸாக இருந்தாலும் சரி, அதை கரெக்டாக செஞ்சால் தான் நம்ம மிஸ்டர் பீன். அதனால் இது வந்து இது நல்லா இருக்குது, அங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வி பியர்ஸ். இதில் வந்து 3 கரடிங்க இருக்கும். 3 கரடிக்குமே ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கும். ஒரு கரடிக்கு ஒரு பர்சனாலிட்டி கொடுத்து தனித்தனியான எபிசோடில் செய்கிறதெல்லாம் காமிச்சனால ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம இதை வந்து ஓகே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு கார்ட்டூன்னாலே ரொம்ப அடிக்ட் ஆனதுக்கு காரணமே தலைவன் பென்டன் தான். ஃபஸ்ட்டு நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கிட்ட இந்த சாப்பிடும் போது போடுவான். அப்போ உட்காந்து பார்க்க ஆரம்பித்தான் தான். இப்போவுமே அந்த பழைய நோத்த பாயிண்ட் பழைய எபிசோடெலாம் போட்டாங்கன்னா உட்காந்து பார்ப்பேன். ஆனால் இப்போ ரீபூட்னு சொல்லி ஏதோ ஒரு கண்ட்ராவி பண்ணி வச்சுருக்காங்க, அதை பார்க்க மாட்டேன். அதனால் இப்போ யாராச்சும் சின்ன பசங்க புது பென்டன் பார்த்தாங்கன்னா அவங்க ஃபோனை பிடுங்கி பழைய பென்டனை போட்டு விடுங்க. இதை வந்து நம்ம வந்து நான் நல்ல டாப்பில் இருக்கேன், அங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கான்ட்ரவர்சியான இது ட்ராகன் பூஸ்டர். எனக்கு ரொம்ப கஜன்னு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. இதில் வந்து அந்த ஃபைட்டை போல் ரொம்ப கஜன்னு காமிச்சிருப்பாங்க. ஃபுல் ஸ்டோரி நான் ஃபுல்லாக பார்க்காதனால எனக்கு இந்த கார்ட்டூன் ஒரு கம்ப்ளீட்டாக இருந்ததில்லை. நம்ம இது வந்து ஓகேல வச்சா போதும். நெக்ஸ்ட்டு சோட்டா பீம். என்ன தான் நம்ம வந்து இப்போ கலாய்ச்சாலும் அந்த சோட்டா பீமில் இருக்க அந்த கிருஷ்ணர், இந்த கிருமாடா, இந்த விநாயகர் வர எபிசோடெலாம் படம்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எபிசோடு வைஸ் பார்த்தாலும் சின்ன வயசில் அவன் ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருப்பான், நம்மளும் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்திருப்பான். அதனால் இதுக்கு ரொம்ப கீழே ரேங்கிங் கொடுக்கக்கூடாது, ஓகேல வேணால் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிம்பூம் பாய். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நம்மளுக்கு இருந்துட்டு எக்ஸாம் அப்போ ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னும் விளையாடும் போது ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு பூனை மனிதன் வேணால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இது. பூனையாக இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஆள். இது வந்து நம்ம இதுவும் ஓகே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ரியல் லைஃப் கேமு, கார்ட்டூன் சொல்ல மாட்டோம். ஆனால் போகோவில் வந்து இதுவும் அப்படி தான் இல்லை. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டிவி பார்க்கும்போது இதை போட்டிருப்பானுங்க. ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் போடுவான்னு நினைக்கிறேன். 3ல் கால் வச்சுருப்பாங்களா, அதை விட இந்த கேமில் ஜெயிச்ச ஆட்கள் கம்மின்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ஃபேக்ட் மூலிமா. அப்போ இது நம்ம வெளியேந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் உள்ளோட போது தான் அந்த கஷ்டம் தெரியும் போல். அதுவும் அந்த கடைசி ரவுண்டில் வண்டி ஓட்டிகிட்டே ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை பார்க்கும்போது நல்லா சிரிப்பாகவே இருக்கும், அவங்க மூஞ்சியில் கை பூசும் போதெல்லாம். அதனால் இது வந்து நம்ம வந்து இது நல்லா இருக்குது, அங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து கிரேசி ஜெஸி. இந்த பொண்ணு வந்து எதையாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் சயின்ஸுன்னு பேரில். சிலது ரொம்ப நல்லதாக போய் முடியும், சிலது ஏதாச்சும் பிரச்சனையை இழுத்து விட்டுரும். மேக்ஸிமம் பிரச்சனையை தான் இழுத்து விடும். ஆனால் இதில் நிறைய எபிசோடு எனக்கு ஞாபகம் இல்லை, நமக்கு தெரியாத வச்சிடலாம்.
நெக்ஸ்ட்டு டால்டன்ஸ், இது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. 4 திருடருங்க போலீஸ்க்கு ப்ரிசனுக்குள்ளே மாட்டிட்டு எப்படியாச்சும் வீட்டுக்கு ஓடிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பானுங்க. ஆனால் எபிசோட் கடைசியாக அந்த 2 நிமிஷம் 1 நிமிஷம் இருக்கும்போது மறுபடியும் ஜெயிலுக்குள்ளேயே வந்து மாட்டிடுவானுங்க. பார்க்க நல்லா ஃபன்னாகவே இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஓகேல போடுறேன். நெக்ஸ்ட்டு கிரேசி ஜெஸ்ஸியோட அண்ணா இல்லைனா லவ்வர்னே வச்சுக்கலாம். அது டெக்ஸ்டர்ஸ் லெபார்ட்டரி. இந்த பையனும் சயின்ஸை வச்சுட்டு ஏதோ பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் நான் கரெக்டாக கார்ட்டூன் பார்க்குற இடத்துல வந்து இந்த டெக்ஸ்டர் வந்து அவ்வளோ போட்டதில்லை. அதனாலவே வந்து இது வந்து அவங்க பேரான கிரேசி ஜெஸ்ஸியோட தெரியாதலே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கரேஜ் த கவர்ட்லி டாக். இது வந்து ஒரு கோட்டடான கார்ட்டூன் தான் சொல்லுவேன். சின்ன வயசில் நம்ம கார்ட்டூன் பார்க்குறதே இந்த சிரிக்கிறதுக்காக தான் பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்டூனை பார்த்து நான் பயந்தேன்னா அது இதுதான். ஏன்னா இதில் வந்து பேய் பிசாசெல்லாம் காமிச்சிருப்பானுங்க. அப்புறம் போக போக பெருசாகும் போது இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதாவது அந்த டாகியோட எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், அந்த பாட்டியை காப்பாற்றுறது கஷ்டப்படுறதா இருக்கட்டும். பாவம், அப்படி ஒரு நாய் இந்த உலகத்தில் இருக்கவே இருக்காது, அவ்வளோ கஷ்டப்படுது பேயும் கூட சுற்றி. இதோ நம்ம வந்து பென்டன் பக்கத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் எப்படி சோட்டா பீமுக்கு சொன்னேன்னா அதே தான். டோராவும் நம்ம சின்ன வயசில் பார்க்காம வந்திருக்கவே மாட்டோம். குள்ள நரி திருடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 3 தடவை சொல்லியிருப்போம். மேப்பு பேகுன்னு பாடியிருப்போம். ஆனால் வந்து இது வந்து சோட்டா பீமுக்கு கீழே வச்சிடலாம். ஏன்னா தெரியாதுன்ட்டு இல்லை, ஓகேலேயே வைப்போம். ஏன்னா தெரியாதுன்னா இதில் நிறைய எபிசோட் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு டோரேமான். இதுவுமே ஒரு சூப்பரான கார்ட்டூன். ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டாக இருக்கட்டும், இந்த ஃப்யூச்சரை பற்றி காமிக்கிற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். ஒரு எபிசோட்லேயும் ஏதாச்சும் புது கேஜெட், என்ன புது கேஜெட் வரப்போது நம்மளை யோசிக்க வைப்பாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம வந்து அந்தாண்டு இப்போ ஒரு டாப்பில் இருக்காங்க வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராகன் ஹண்டர். இது வந்து சுட்டி டிவியில் தான் போட்டுட்டு இருந்தாங்க. சிம்பிளான ஸ்டோரி. வீட்டுக்காக ட்ராகனையும் இந்த அரக்கர்களையும் ஹண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரணும், காசுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும். இதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஆனால் வந்து இதில் நிறைய எபிசோட் டிவிலையும் போட்டதில்லை. நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் நம்ம தெரியாதுல வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ட்ராகனே வெளியே வா அப்படின்னு சொல்கிற அந்த அனிமேஷன் அங்கே ஆரம்பித்தது தான் ட்ராகன் பூஸ்டர். எனக்கு இப்போ முடியுமே கிளைமேக்ஸில் என்ன நடக்கும்னு தெரியல. வில்லனும் மாசாக காமிச்சிருப்பாங்க, ஹீரோவும் அதோட மாசாக இருப்பான். கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் என்ன நடக்கும்னே எனக்கு தெரியல. இது நல்லா இருக்கும், அங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இது கார்ட்டூன் சொல்ல மாட்டேன், ஒரு ரியல் லைஃப் இந்த பேஸ்டு தான். ஒரு சயின்ஸெல்லாம் யூஸ் பண்ணி இந்த கேஜெட் செய்கிற ஆள். இந்த 4 பைப்பு 2 வேக்யூம் கிளீனர்லாம் வச்சு வண்டியில் செஞ்சு ஓட்டிகிட்டு இருப்பான். கூட வந்து ஒரு ரோபோட்டில் வச்சுருப்பார், அந்த சிட்டி படத்தில் இருக்கிற மாதிரி. சின்ன வயசில் இதை பார்த்து எனக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் படிக்க தான் தெரியுது சயின்ஸ் ரொம்ப கஷ்டம். ஆனால் இது சும்மா நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தா சூப்பராக இருக்கும். இது வந்து ஓகேல வைப்போம். நெக்ஸ்ட்டு கிரிஸி அண்ட் லெமிங்ஸ். அது என்ன பேரே வர மாட்டேங்குது. இந்த ப்ளூ கலருக்கும் சின்ன சின்ன வாண்டு பசங்க இருப்பானுங்களே, கரடியை தொந்தரம் பற்றிட்டு. ஒரு 2 எபிசோட் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா காமெடியாக இருந்துச்சு. அந்த நிறைய எபிசோட் பார்க்கும்போது அது கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும், வாளுன்ட்டு. அதனாலே இது நம்ம வந்து வேணாம்லால வச்சிடலாம். எனக்கு இது சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு கடைசியில். அப்புறம் கிரேஸ்கல் கோட்டின் சக்தியே அப்படின்னு சொல்கிற ஹீமனில் நான் நிறைய எபிசோட் பார்த்ததில்ல. நான் பார்த்த எபிசோட்லாம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், ஸ்டோரியாகவும் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. மெயினாக அந்த வில்லனை காமிச்ச விதம் அதெல்லாம் நல்லாவே இருக்கும். இதை நம்ம வந்து இது நல்லா இருக்குல்ல வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபீல் குட்டான கார்ட்டூன் பார்க்கணுன்னா நம்ம ஹைடி பார்க்கலாம். இந்த சுட்டி டிவியில் போடுவாங்க. ஃபஸ்ட்டு சின்ன வயசில் பார்க்கும்போது என்னடா ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன்னு நினச்சேன். அப்புறம் தான் அந்த சினிமேட்டிக்காக பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஒரு கிராமத்தில் ஒரு ஃபார்ம் லேண்டில் இருந்துட்டு அந்த ஊரை பற்றி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணை பற்றியே சொல்லிவிட்டு அந்த தாத்தாவோட பாசத்தை காமிக்கும் போதெல்லாம் சூப்பராக இருக்கும் கார்ட்டூன். ரொம்ப அடிதடியாக பார்த்துட்டே இருந்த கார்ட்டூனில் ஒரு ஃபீல் குட் கார்ட்டூன்னே வச்சுக்கலாம். இது நல்லா இருக்கலே வச்சிடலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான நெக்ஸ்ட் கார்ட்டூன் ஹாரிட் த ஹென்ரி பாய். இதில் வந்து அந்த பையன் வந்து வீட்டில் செய்யாத சேட்டையே இருக்காது. எதையாச்சும் பண்ணிக்கிட்டு அவன் தம்பியை போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் வந்து இது வந்து நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இது செய்யக்கூடாது. அதனாலேயே நம்ம இது வந்து தெரியாதில் வச்சிடலாம். ஏன்னா நிறைய கெட்ட விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை செய்யக்கூடாது. நெக்ஸ்ட்டு கார்ட்டூன் நெட்வொர்க்குக்கு எப்படி ஒரு பென்டனோ நம்ம சுட்டி டிவிக்கு அந்த மாதிரி ஜாக்கி சான். அதுவும் அந்த தமிழ் டப்பிங்கில் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இருக்கிற எல்லா கார்ட்டூனில் இதில் இருக்கிற எல்லா கார்ட்டூனுமே இங்கிலீஷில் பார்த்துருந்தா இவ்வளோ நம்மளுக்கு பிடிச்சிருக்குமானா இல்லை. ஆனால் அந்த தமிழில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைலாகை மாற்றுறதா இருக்கட்டும், அந்த புதுசாக ஏதாச்சும் சொல்கிற விதமாக இருக்கட்டும், அதனாலேயே நம்மளுக்கு கார்ட்டூன் ரொம்ப பிடிக்க வச்சிருச்சு. அந்த தமிழ் டப்பிங் யாரெல்லாம் தமிழ் டப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்குலாம் கான்செப்டை தாண்டி இங்கே போயிட்டுருக்கேன். ஜாக்கி ஜானில் மொத்தமாக 4 சீசன் தான் இருக்கும். ஆனால் அது எப்போ போட்டாலுமே உட்காந்து பார்க்குற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 எபிசோட் தான் ஃபில்லர் மாதிரி தான் இருக்கும். இது எல்லா எபிசோடுமே நம்ம பார்த்தா தான் கிளைமேக்ஸ் புரியும். அதனால் இதை வந்து நம்ம வந்து பென்டன் பக்கத்துலேயே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஜார்ஜ் த ஜங்கிள். இது வந்து நிறைய பார்த்த ஞாபகம் இல்லை. அந்த வாழைப்பழத்தை வச்சு ஒரு காமெடி மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. 4 கேரக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து
கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன். பார்த்ததும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி தெரியல, ஆனால் நம்ம வந்து தெரியாத வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கிருஷ்ணா ஆர் பல்ராம். இதில் வந்து அந்த அண்ணன் தம்பி பாசமாக இருக்கட்டும், கிருஷ்ணரோட லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், அந்த வில்லனுங்களை அடிக்கிற விதமாக இருக்கட்டும், ஒரு கடவுள் பேஸ்டு கார்ட்டூனே எவ்வளோ நீட்டாக காமிக்க முடியுமோ அவ்வளோ நீட்டாக காமிச்சிருப்பாங்க. அது வந்து அதனால் இது வந்து இது நல்லா இருக்குது, அங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் நிறைய கார்ட்டூனில் ஒரு எடுபடி ஃப்ரெண்டு இல்லைன்னா ஃப்ரெண்டு எடுபடின்ட்டு இல்லை ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வச்சுருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு பொம்மை நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டு யோன்னு பேசிங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இந்த கார்ட்டூன் அதனாலே எனக்கு பிடிக்காமல் போச்சு. அதனால் நம்ம வந்து இது வந்து வேணாமுதாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கேட் போர்டை வச்சு ரகலையை காமிக்கிற கிக் பட்டோஸ்கி. மெயினாக தமிழ் டப்பிங்கில் ரொம்ப ஹைலைட் காமிச்சது வந்து இதுதான். அந்த ரஜினி ஸ்லாங்கில் பேசுகிறதா இருக்கட்டும், அதில் அந்த 2 கையை இப்படி நீட்டிட்டு தலைகள் வந்துட்டு தடாலடி அப்படின்னு சொல்கிற மாதிரில அந்த சொல்கிற டைலாக்காகவே அந்த ஃபுல் எபிசோட் பார்க்கலாம். இதுவுமே வந்து நம்ம வந்து டாப்பில் இருக்காங்க வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ஒன் ஆஃப் த நல்ல கார்ட்டூன் சொல்கிறதுல ஒன்று வந்து இந்த ரோல் நம்பர் 21. ஸ்கூலுக்குள்ளேயே கடவுளையும் எதிரிகளையும் வச்சுட்டு ஒரு ஃபன் மாதிரி காமிச்சிருப்பாங்க, நல்லாவே இருக்கும். இது வந்து நம்ம வந்து இது நல்லா இருக்காங்க வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு லக்கி மேன். இந்த பையனுக்கு வந்து உலகமே அழிஞ்சாலும் லக்கியாக இருக்கிறனால தப்பிச்சிருவான், ஆனால் மழை வந்தால் அன்லக்கியாக மாறிடுவான். இந்த கார்ட்டூன் வந்து ரொம்ப நிறைய பார்த்ததில்லை, பார்த்த எபிசோட் ஃபன்னாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு ரொம்ப தெரியாதனால ரேட் பண்ண வேண்டாம், தெரியாதில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த FAQ எப்படி சயின்ஸு சம்மந்தமானதோ அது அப்படியே ஆர்ட் வரைகிறது இந்த ஒட்டுறது வந்தால் நம்ம மேடு. இவருமே அந்த லேட் 90s வந்துட்டு நம்மளுக்கு வந்து வரையறக்கு இன்ட்ரெஸ்ட் உருவாக்கின ஆள். ஆனால் என்ன அவர் மாதிரி பண்ணலான்னு நினைக்கும் போது பொறுமை இருக்காது, ஆனால் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இவரும் வந்து FAQ அவர் பக்கத்துலேயே வச்சிடலாம் 2 ஜோடியும். இதில் வந்து நெக்ஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ வந்து ஜீக்கி ஸ்பேடுன்னு இருக்குது. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சது வந்து மேஜிக் ஸ்லேட்டுன்னு சொன்னதான் தெரியும். ஒரு ஸ்லேட்டில் வந்து வரைஞ்சிட்டு அந்த பொருள் அப்படியே நம்ம கைக்கு வந்துடும். கிட்டத்தட்ட டோரேமானில் இருக்கிற ஒன் ஆஃப் த கேஜெட் மாதிரி தான். ஆனால் அது வந்து இது பார்க்கும்போது ஃபன்னாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஓகேல வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மாஸ் அண்ட் ரெயின் ட்ராப். இதில் வந்து ரொம்ப கம்மியான எபிசோடு தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் கரெக்டாக பார்க்குற டைமில் இந்த போஸ்ட்ன்ற பாருங்கள் சேனலில் போடுறத கம்மி பண்ணிட்டாங்க. மறுபடியும் போடும் போது ஒரு 10 எபிசோட் போட்டாங்க, மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இதை வந்து தெரியாதில் போடலாம். ஆனால் வந்து இதில் வந்து ஒரு எலிமெண்ட்டு ஒரு ஆளுக்கு ஒரு எலிமெண்ட் பவர் கொடுத்து ஃபன்னாகவே வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மிக்கி மவுஸ் எனக்கு பிடிக்காதுங்க, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அதனால் இதை வந்து நம்ம வந்து தெரியாதலே வச்சிடலாம். எனக்கு நிறைய பார்த்துருக்கேன், எனக்கு பிடிக்காது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு எப்படி நம்ம சின்ன வயசில் சோட்டா பீம் லட்டு சாப்பிட்டு 6 பக்ஸ் வச்சுருக்காரோ அதே மாதிரி சமோசா சாப்பிட்டா நம்ம 10 பேர்த்து அடிக்கலான்னு சொல்லி கொஞ்சம் நம்ப வச்ச கார்ட்டூன் தான் மோட்டு பட்லு. ஃபஸ்ட்டு கார்ட்டூன் இப்போ நினச்சி பார்த்தோன்னா எதுக்கடா அந்த டைம் வேஸ்ட் பண்ணு மாதிரி தான் தோணுது. அதனால் வந்து இது வந்து மேன் ஆஃப் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல கார்ட்டூன் நிஞ்சா ஹட்டோரி. எனக்கு ரொம்ப ரேட் பண்ண மாட்டேன், நல்ல கார்ட்டூன் சொல்லுவேன், அதனாலே நான் ஓகேன்னு வைப்பேன். ஏன்னா இப்போ வந்து நிறைய எபிசோடில் வந்து அந்த டிங் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். 1-2 இந்த ஷூரிக்கன் வீசும் போது இந்த கத்தியை வச்சு செய்யும் போது டிங் சொன்னால் பரவாயில்ல. நடக்கிற நிஞ்சா டெக்னிக் டிங் உட்காடுறேன் நிஞ்சா டெக்னிக் டிங் சொல்லும் போது இரிட்டேட் ஆகும். அப்புறம் இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் போடுற எபிசோட்லாம் பார்த்தா பெண்களில் கவர்றது எப்படின்னே சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது போல் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால் இது நம்ம வந்து ஓகேல வச்சா போதும். நெக்ஸ்ட்டு 2வது கான்ட்ரவர்சி ஆகி அந்த காக்ரோச்சஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி ஒரே நிமிஷம், அப்போ இது அன்ஃபேராக இருக்கும், மிக்கி மவுஸை கீழே வச்சிடலாம், வேணாமுடால வச்சிடலாம். ஆகி அந்த காக்ரோச்சஸ் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த நிறைய பேத்துக்கு அந்த ஷாருக் கான் வாய்ஸாக இருக்கட்டும், அந்த இன்ட்ரோ சாங்காக இருக்கட்டும், அதை கேட்கும் போது நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் எனக்கு ஆகி அந்த காக்ரோச்சஸ் சுத்தமாக பிடிக்காது. இதில் வந்து ஏதோ ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் லைஃப்பில் வந்து எந்த கார்ட்டூன் சேனலுமே இல்லை, கார்ட்டூன் நெட்வொர்க் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கான அப்போன்னு பார்த்து என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு 4-5 கார்ட்டூன் இருக்குன்னா அது எல்லாத்தையும் தூக்கிட்டு 24 மணி நேரம் ஆகி அந்த காக்ரோச்சஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தான். டிவியே பார்த்து வளர்ந்தேன்னு சொன்னல. ஆனால் அப்படிப்பட்ட ஆள் ஆதித்யா சேனலுக்கும் KTVக்கும் மாறினேன். இந்த கார்ட்டூன் ஆகி அந்த காக்ரோச்சஸ் பார்க்கக்கூடாதுன்னு காரணத்துக்காகவே. அப்போவே புரிஞ்சிருக்கு எனக்கு எவ்வளோ பிடிக்காதுன்ட்டு. அதை வந்து நம்ம வேணாம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பென்குயின்ஸ் ஆஃப் த மடகாஸ்கர். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டிடெக்டிவ் டைப்பான ஸ்டோரி, பென்குயின்ஸை வச்சுட்டு. இதில் வந்து நிறைய ஃபன்னான எலிமெண்ட்டு, கொஞ்சம் சீரியஸான எலிமெண்ட் அங்கங்கே டச் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவும் நல்லாவே இருக்கும். இது வந்து நம்ம ஓகேல வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிறதுலே இப்போது ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கிற இடம். ஏன்னா வந்து என் சொந்தக்காரன் பையன் கூட ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்தேன். அப்போ வந்து அவன் பெப்பா பிக் போட்டான். எனக்கு அப்போ அது என்னன்னு தெரியாதுல்ல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்.
சரி அவன் பார்க்குறானே நம்ம உட்காந்து பார்க்கலான்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன். அந்த 10 நிமிஷத்தில் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போய் நின்றுட்டேன். அந்த அளவுக்கு பிடிக்காமல் போச்சு. இப்போல்லாம் எப்படிதான் இப்போ இந்த கார்ட்டூன்லாம் எப்படா பார்க்குறீங்க? அதனால் இதை வந்து வேணாம் முடிவில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பர்மன். இது ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஒரு பொம்மை இருக்கும்ல, இப்படி மூக்கில் தொட்டால் நம்மளை மாதிரியே வந்து நம்மளுக்கு வேண்டிய ஹெல்ப்லாம் பண்ணி கொடுப்பான். அது நல்லாவே இருக்கும். இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனாலும் எபிசோடு வந்து எப்படியாச்சும் பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி விட்டுருவான். அதனால் நம்ம வந்து ஓகேல வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சம்மர் லீவுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், போத்திட்டு தூங்குறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போவோம். ஆனால் இங்கே இருக்கிற 2 பேர் ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப், சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் போல், கேஜெட் பண்ணுறதெல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு போனாங்க டெய்லியும். அப்புறம் வில்லன் அந்த டூஃபர் ஸ்மித்தாக இருக்கட்டும், அவனை பிடிக்க போகிற இந்த பெரிய அதுன்னு பேர் இந்த பிளாட்டிபாஸ் அதுவாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே இருக்கும். அது வந்து என்னென்னா, எப்படி டோரேமானில் ஒரு நாளைக்கு ஒரு கேஜெட் கொடுக்குறானோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது பார்க்க நல்லாவே இருக்கும். அதனால் இது நல்லா இருக்குது, அங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பிங்க் பேந்தர். நிறைய எபிசோட் பார்த்ததில்ல, ஆனால் இன்ட்ரோ சாங் பிடிக்கும். அந்த பண்டலே இருக்கு சொன்ன மாதிரியே தான். அதனால் பிங்க் பேந்தரையும் நம்ம தெரியாதுலேயே வச்சிடலாம். ஆனால் வந்து 2 எபிசோட் பார்த்துருக்கேன். ஷார்ட்ஸு ரீல்ஸில் தான் இப்போ நிறைய காமெடி அதில் போட்டுட்டுருக்காங்க, அதை பார்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து போக்கிமான். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா, சின்ன வயசில் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷன் போகிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, நடுவில் ஒரு 1.5 மணி நேரம் கேப் இருக்கும். அந்த 1.5 மணி நேரத்தில் ஒரு 2-3 போக்கிமான் எபிசோட் போட்டுருவாங்க. அந்த 3 போக்கிமான் எபிசோடை முடிச்சுட்டு தான் நான் டியூஷனுக்கு கிளம்புற மாதிரி ஸ்கெடியூல் பண்ணி வச்சு தான் போயிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு போக்கிமான் ஒரு காலத்தில் பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஆஷ் கடைசியில் கப்பு ஜெயிப்பான்ல, அப்போ நம்மளே ஏதோ சாதிச்ச மாதிரிலாம் தோணுச்சு. அப்புறம் இப்போ வர போக்கிமான்லாம் கொஞ்சம் ரொம்ப சுமாராகிடுச்சு. அதனால் வந்து இது நல்லா இருக்குது, அங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி 5 கோட்டட் இருக்கா, அதில் 6வதாக சேர்த்த பார்த்து பவர் ரேஞ்சர்ஸ். இது எப்படின்னா, நைட்டில் ஆப்போசிட்லேயே ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவங்க வீட்டில் உட்காந்து 2 பேரும் சேர்ந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன். நிறைய பவர் ரேஞ்சர்ஸ் இருந்திருக்கு. அதில் எதெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்தையும் உட்காந்து பார்க்குற அளவுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். ஒரு சின்ன இந்த கலர் டிவியில் பார்த்து, பெரிய எல்இடி டிவியில் பார்த்த முடியும் வாங்கின எல்லா டிவிலையும் பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பேன். இதுக்கெல்லாம் வந்து அது கடைசியில் அந்த எண்டு கேம் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க பாரு, எல்லா பவர் ரேஞ்சர்ஸ் வர மாதிரி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பர் ஹீரோ டைப்பு, ஆனால் வந்து ஃபீமேல் பேஸ்டாக இருக்கும். இதில் நான் நிறைய பார்த்ததும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லாரும் வந்து கொஞ்சம் ஓகே, அதில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் பென்டென்னே சொல்லலாம். எப்படி பென்டனுக்கு ஒரு வாட்சோ, நம்ம ராஜுக்கு வந்து ஒரு பெல்ட்டு. அதுலேருந்து இந்த காளமாடாக இருக்கட்டும், காக்காவாக மாறட்டும், பாம்பாக மாறிட்டு இருப்பான். வில்லனுமே ஒரு இந்தியன் பேஸ்டு வில்லன்ஸை தோக்கடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பார்க்க நல்லாவே இருக்கும். ஆனால் அனிமேஷன் அந்த ராஜுக்கு செய்யும்போது சுமாராக இருக்கும், அந்த அனிமல்ஸ் வரும்போது நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதனால் இதுவும் நம்ம ஓகேல போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சோட்டா பீம்லேருந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகி நம்மளை ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருக்கிற மைட்டி ராஜு தலைவன். அந்த 4 முடியை வச்சுக்கிட்டு சூப்பர் ஹீரோவாக ஆகிட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்கா. இது வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். நம்ம சோட்டா பீம் மாதிரி இது ஓகேல வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கூபிடோ. இதில் வந்து அந்த பேய் பிசாஸ்லாம் இல்லை, ஏதோ ஒரு பைத்தியக்காரன் தான் பேய் வேஷம் போட்டு நம்மளை பயமுடுத்திட்டு இருக்கான்னு கிளைமேக்ஸில் காமிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். கொஞ்சம் பயத்தை கலந்துட்டு கடைசியில் ஃபன் எலிமெண்ட் நிறைய இருக்கிறனால நல்லாவே இருக்கும். ஆனால் இது வந்து இது நல்லா இருக்குது, அந்த இதில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சின்சான். இதுவும் நான் வந்து நிறைய பார்ப்பேன், இப்போ போட்டாலும் உட்காந்து பார்ப்பேன். அந்த சின்சான் மூவிஸ்லாம் நல்லா ஃபன்னாகவே இருக்கும். ஆனால் அந்த மேலே இருக்கிற கோட்டட் லிஸ்ட்டில் வைப்பேனானா இல்லை, ஒரு செகண்ட் டியரில் தான் வைப்பேன். இது வந்து நம்ம வந்து இது நல்லா இருக்கு, அங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கார்ட்டூன் நெட்வொர்க் மட்டும் போட்டுட்டு இருந்தான் சேனல் மட்டும்தான் எங்கள் வீட்டில் ஓடிட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன்ல கார்ட்டூன்ஸில். அப்போ பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன் இந்த ரெகுலர் ஷோ. ரொம்ப பிடிக்கலினாலும் சுமாராக இருக்கும். அதனால் வந்து இது வந்து நமக்கு தெரியாதில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 6 கூட இந்த 7வது தலைப்பற ரீசனில் சேர போகிறது வந்து அல்டிமேட் ஸ்பைடர்மேன். நிறைய பேர் வந்து ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் சொல்லுவாங்க, வேறு என்னென்னமோ ஸ்பைடர்மேன் கார்ட்டூன் சொல்லுவாங்க. ஆனால் நான் உட்காந்து எல்லா எபிசோடும் பார்த்தது வந்து இந்த அல்டிமேட் ஸ்பைடர்மேன் தான். அதில் மெயினாக ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது இந்த 4th வாலை உடச்சிட்டு நம்மகிட்ட பேசும் போதாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஸ்பைடர்மேன் அவருக்குள்ளேயே 2-3 ஸ்பைடருக்குள்ளே பேசுகிறதா இருக்கட்டும், அந்த 4-5 டீம் இருக்க சேர்ந்து பிரச்சனையை உருவாக்குறதா இருக்கட்டும், பிரச்சனையை சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை பார்க்கும் போதே நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து நிச்சயமாக கோட்டட் தான் எனக்கு. நெக்ஸ்ட் ஸ்டூவர்ட் லிட்டில். அந்த எலியை விட நம்மளுக்கு வந்து அந்த பூனையை தான் பிடிக்கும். அந்த திமிர்த்தனத்தை காமிச்சிக்கிட்டு இதில் நிறைய விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபீல் குட்டாக காமிப்பாங்க, ஃபன்னும் கலந்துருக்கும். அதனால் நம்ம இது வந்து ஓகேல வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சுமோ. இது வந்து நான் கார்ட்டூன்னு சொல்ல மாட்டேன், அந்த கார்ட்டூனுக்கு நடுவில் ஆடு போடுற இடத்துல கொஞ்சம் விட்டாக போடுவாங்க. ஸ்டார்டிங்கில் சுமோ பார்க்க மாட்டேன், சரி இது ஏதோ ஒரு ஆடுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்புறம் 1-2 தடவை ஏதோ கார்ட்டூன் நினச்சி பார்க்கும்போது அந்த
டாம் அண்ட் ஜெரி மாதிரி பேசாமலேயே ஒரு அனிமல் பேஸ்டு கொண்டு போயிருப்பாங்க, நல்லாவே இருக்கும். இது நம்ம ஓகேல வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ். இது வந்து நம்ம வந்து பிகிலோட ஃப்ரெண்ட்ஸு போல், அடித்தா நார்மல் கோலில் அடிக்க மாட்டாங்க, ஒன்று வாலி என்ன பைசைக்கிள் கிக்கு அந்த மாதிரி அடித்தா தான் கோல் அடிப்பானுங்க போல். இதில் வந்து சிமிலரான கான்செப்டே தான் எல்லா எபிசோடுக்கும் போகும். வில்லன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான், கடைசியில் சால்வ் பண்ணி ஃபுட்பால் கேம்லாம் ஜெயிப்பாங்க. இல்லைனா சொந்த டீம்லேயே யாராச்சும் கடத்தி வச்சுருவாங்க, அவனை கண்டுபிடிப்பாங்க, மறுபடியும் கோல் அடிப்பாங்க. ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இது வந்து தெரியாதுடான்னு வச்சிடலாம், ஏன்னா வந்து எனக்கு பிடிக்காது அவ்வளோ. நெக்ஸ்ட்டு இந்த பெப்பா பிக்குக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிக்காத கார்ட்டூன் வந்து தாமஸ் த ட்ரெயின். இது எப்படிதான் எனக்கு பேர் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு இப்போ முடி தோணுது, ஏன்னா பிடிக்காதுன்னு சொல்லி அதனாலேயே பேர் ஞாபகம் வந்துருச்சு போல். இதில் வந்து காலையில் போடுவான். நான் வந்து இந்த காலையில் ஸ்கூல் கிளம்பும் போது சரி ஏதாச்சும் கார்ட்டூன் பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டால் இது ஓடிட்டு இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நமக்கு இது எல்லாமே தமிழ் டப்பிங்கை கொடுத்தனால தான் நமக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே இங்கிலீஷில் கொடுத்துருந்தா ரொம்ப பிடிச்சிருக்குமான்னு தெரில. இப்போது அதுலேருந்து எக்ஸப்ஷன் ஆகி இங்கிலீஷ்லேயே ஃபுல் எபிசோடையும் போட்டு ஓட்டினது தான் இந்த தாமஸ் அண்ட் ட்ரெயின். உட்காந்து காலையில் ஒரு 10 ட்ரெயின் சேர்ந்து ட்ராக்கில் ஓட்டிக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பானுங்க. ஒரு என்கேஜிங்காகவும் இருக்காது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் எனக்கு பார்க்கும் போது இருக்குது. அதனால் இது வந்து வேணாம், அப்படிதான் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு டிமோன் அண்ட் பூம்பா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒரு பாட்டுனாலே நம்மளுக்கு ஃபுல் கார்ட்டூன் பிடிக்குன்னா இதுதான். நம்ம டாட்டா அற்புதமான வாழ்க்கையே, அவங்க பாட்டுக்காகவே இதை கேட்கலாம். ஆனால் வந்து நிறைய எபிசோடு இப்போ எனக்கு மறந்துடுச்சு. சில எபிசோடு நான் இப்போ ரீசெண்டாக இந்த லீவ் டைமில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கல, ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. நம்ம இது வந்து ஓகேல வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே தூக்கு மேலே வச்சிரு, அவ்வளோதான். எல்லாம் தப்பே இல்லை. டாம் அண்ட் ஜெரி மாதிரி கார்ட்டூனில் கீழே வைக்கிறதுக்கு அது ஒரு க்ரைம் மாதிரி நம்ம செஞ்சால். ஏன்னா வந்து நான் பார்த்த டாம் அண்ட் ஜெரியில் ரொம்ப பேசியிருக்க மாட்டாங்க, ஒரு 2 வார்த்தை தான் பேசியிருப்பாங்க. பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கும். என்ன தான் அந்த டாம் பையன் அடி வாங்கிட்டே ஒரே மாதிரி அடி வாங்கிட்டு இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது அது சிரிப்பு வரும். ஆனால் இப்போ இருக்கிற டாம் அண்ட் ஜெரி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருச்சு, அது என்னன்னு தெரில. கூட டாகி ஸ்பைக்குன்னு ஒருத்தர் இருப்பான், அவனும் சூப்பரான கேரக்டர் டாம் அண்ட் ஜெரியில். நெக்ஸ்ட்டு என்னை விட கொஞ்சம் சீனியர்ஸாக இருப்பீங்க கார்ட்டூன் பார்க்குறவங்க, சீனியர்ஸில் இருப்பீங்களே, அவங்க வந்து டீ டைட்டன்ஸ் வந்து ஒரு கோட்டடான கார்ட்டூன்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்கும்போது அந்த படையசெல்லாம் தூக்கிட்டு டீ டைட்டன்ஸ் கோன்னு சொல்லி ஒரு குழந்தைங்க ரொம்ப குழந்தைத்தனமான எபிசோடு தான் பார்த்துருக்கேன். அதனால் இது வந்து நம்ம ஓகேல தான் வைப்பேன். ஏன்னா வந்து நம்ம டைம்லைன் வேறு. நீங்கள் வந்து பெரிய டைட்டன்ஸ் பார்த்துருக்கீங்க, நான் சின்ன டைட்டன்ஸ் தான் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு குளோரியாவின் வீடுகள். இதுவும் நல்ல கார்ட்டூன் தான். ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேர்த்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் என்ன வந்து அந்த ஃபன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், பக்கத்துலேயே ஒரு பணக்கார வீடு இருக்கும், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வேறுபாடு காமிக்கிறதா இருக்கட்டும், அது நல்லாவே இருக்கும். அதனால் இது வந்து ஓகேல வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வருத்தப்படாத கரடி சங்கம். ஞாபகம் இருக்குது, ஆனால் ரொம்ப ஞாபகம் இல்லை, அதனாலே நம்ம தெரியாதுல வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2 கார்ட்டூன் இருக்குது, ரெண்டுமே கொஞ்சம் எஜுகேஷன் பேஸ்டு. ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் ஒய். இது வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு நாள் நான் போனோம். அப்போ வந்து உடம்பு சரியா இல்லாதனால காலையில் ரெடி ஆகும் போது வீட்டில் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நானும் வீட்டிலே உட்காந்துக்கிட்டேன். அப்போ காலையில் சும்மா ரேண்டமாக ஒரு சேனலாக போடும்போது இந்த கார்ட்டூன் வந்துச்சு. இந்த கார்ட்டூன் என்ன பேஸ்டுனா 4 கேரக்டர் இருக்கும். அந்த 4 பேருமே வந்து ஒரு புக்குக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த புக்குக்குள்ளே நமக்கு ஒரு எபிசோடில் ஒரு ஸ்டோரியும் ஸ்டோரி அப்படியே கண்டினியூஷன் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் நம்மளுக்கு கிராமரு, ஸ்பெல்லிங் பி, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதனால் கார்ட்டூன் வந்து சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, கொஞ்சம் எஜுகேஷனுக்கும் சிலது யூஸ் ஆகுன்னு சொல்கிற மாதிரி கார்ட்டூனில் இது ஒன்று. இது வந்து நான் வந்து இது நல்லா இருக்குன்னே வச்சிடலாம். ஏன்னா நான் பார்த்த எபிசோடில் எனக்கு இப்போ முடியுமே ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது, அது நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கொஞ்சம் ஒரு சிமிலராக இருக்கிற கார்ட்டூன் வந்து வேர்ல்டு. இது எப்படிப்பட்ட கார்ட்டூன்னா, COYன்னு நம்ம ஒரு லெட்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி சேர்ந்துட்டோன்னா நம்ம கை முன்னாடி ஒரு கவ் வந்துடும். HOUSன்னு போட்டு ஏதாச்சும் ஜாயின் பண்ணோன்னா பெரிய வீடு நமக்கு கொடுத்துரும். அந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்பெல்லிங் கற்றுக் கொடுக்குற இதாகவே வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்காது, ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும். அதனால் வந்து இதை வந்து சூப்பர் வைக்கு கீழே தான் வைக்க போகிறோம். ஓகே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இதை நான் பார்க்கும்போது போக்கிமானோட திருட்டுத்தனமான கார்ட்டூன் தான் நினச்சேன். இருக்கலாம், அதோட காப்பி மாதிரியே இருக்கலாம். யோகாய் வாட்ச் ரொம்ப நிறைய எபிசோடு பார்த்ததில்ல தமிழில், ஆனால் வெப்சைட்டில் இந்த கூகுளில் தேடி இங்கிலீஷில் நிறைய எபிசோட் பார்த்துருக்கேன். நிறைய விதமான அனிமல்ஸ் காமிச்சிருப்பாங்க, அதாவது அந்த யோகாய் மான்ஸ்டர்ஸை காமிச்சிருப்பாங்க. அப்படியே கிட்டத்தட்ட போக்கிமான் மாதிரியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கம்மியாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் இதுவும் நம்ம ஓகேல வச்சிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது தமிழில் பார்க்குறதுனால தான் ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கிலீஷில் பார்த்துருந்தேன்னா இந்த லிஸ்ட் இருக்குமான்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்த கார்ட்டூனில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கார்ட்டூன்லாம் இப்போ நான் ஒரு 2 எபிசோட் பார்த்தாலுமே
நான் சின்ன வயசில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு ஒரு 2-3 நிமிஷம் யோசிக்க தோணும். அவ்வளோ மெமரிஸ் இருக்குது இந்த கார்ட்டூன் கூட. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க கிட்ட கார்ட்டூன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கார்ட்டூன்னா இதை சொல்கிறாங்க, இங்கே அந்த இந்த பன்னி மூஞ்சியை காமிக்கிறாங்க, பெப்பா பிக்கை காமிக்கிறாங்க. எனக்கே பிக்கு பிடிக்கும், ஆனால் பிடிக்காத பிக்கில் இந்த பெப்பா பிக்கு ஒன்று எரிச்சலாக வரும் அந்த 4 பேர் பார்த்தாலே. அப்புறம் வந்து அது பேர் என்ன, இப்போ நிறைய பேர் கார்ட்டூன், அந்த சின்ன பசங்க கார்ட்டூனை மறந்துட்டு யூடியூப் தான் கார்ட்டூன் நினச்சிட்டு இருக்கானுங்க. மிஸ்டர் பீனுன்ற பாருங்க, மிஸ்டர் பீஸ்ட்டு, இந்த மைண்ட் கிராஃப்ட் விளாட்றவனுங்க, இல்லைன்னா வந்து உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, அதை தான் கார்ட்டூன் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்த 2000 நான் என்னையே சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த 90s இருந்தது, இந்த 2010க்குள்ளே இருந்த இதெல்லாம் மேக்ஸிமம் அதுக்குள்ளே இருந்த கார்ட்டூன் தானே. அதை பார்த்து நம்மளாம் ரொம்ப லக்கி, ஏன்னா நல்ல நல்ல கார்ட்டூன் பார்த்துருக்கோம். இதுக்கடுத்து இப்படிப்பட்ட கார்ட்டூன் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நல்லா இருந்த கார்ட்டூனுமே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறேன், இந்த பென்டனு டாம் அண்ட் ஜெர்ரியில் அப்கிரேட் பண்ணுறேன்னு பேரில் சொதப்பி வச்சுருக்கானுங்க. அதனால நம்மளால் லக்கின்னு நினச்சிக்க வேண்டியதான். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும், இன்னும் ஏதாச்சும் ஒரு அது பேர் என்ன கார்ட்டூனை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதில் எவ்வளோ ஒரு 60-50 கார்ட்டூன் இருக்கும். நிறைய கார்ட்டூன் பார்த்துருப்பேன். இதில் ஃபோட்டோஸ் நான் மறந்ததுனால போட்டிருக்க மாட்டேன். அது ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே போடுங்க. அடுத்த ஏதாச்சும் டியர் லிஸ்ட்டில் அதையே ஆட் பண்ணி விட்டுருலாம். சரி, பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.